மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை நண்பர்களும் நம்மளுடைய அவருடைய பையனுடைய நண்பர்களையும் தாண்டி எதுவுமே நடக்காது. அதான் டாஸ்மார்க்லயே பார்த்தோம். போன கவர்மெண்ட் யார் ஆபரேட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ளை நண்பர்களும் பையன் நண்பர்களும் தான். இவர்கள் தான் அந்த கவர்மெண்ட்டே ஆபரேட் பண்ணாங்க. நம்ம போதுமான ஆட்கள் இல்ல, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஒத்துக்கலாம நம்ம தவறான தகவல் நாங்க கொடுக்க முடியாது. அதை சரி செய்யறதுக்கான வேலைகள் தான் செஞ்சிருக்கோம். இது வரைக்கும் அசஸர் எடுக்காமல் ஏன் வச்சிருந்தாங்கன்னு நீங்க நம்ம முந்தைய ஆட்சி காலத்தில் அவருக்கான அந்த சிந்தனையும் இல்லை, இதை எப்படி செய்யணும்னு தெரியல. ஆனா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில மட்டும் வேகமா கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்க? அதுக்குதான் நம்ம மல்டி பர்பஸ் அசஸரா 12,500 பேர் ஒரே அந்த ஆண்டுக்குள்ள எடுக்க போறோம். அவங்க அசஸ்மெண்ட்டே சேர்த்து பண்ணுவாங்க. வர இந்த ஆண்டுகளுக்குள்ள எடுத்து முடிக்கிறதுக்கான வேலைகளை தான் நம்ம துவக்கி இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி வழியாக நேர்மையாக, நியாயமாக, தெளிவாக, டிரான்ஸ்பரண்டாக இப்ப எப்படி நேற்று நியமனம் நடந்தது 401 பேர், அதே மாதிரி எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நியமிக்கப்படுவார்கள். நீங்க சோலாரை பொறுத்த வரைக்கும் சோலார் இல்ல மத்த பாலிசி மத்த டெண்டர்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை நண்பர்களும் நம்மளுடைய அவருடைய பையனுடைய நண்பர்களையும் தாண்டி எதுவுமே நடக்காது. அதான் டாஸ்மார்க்லயே பார்த்தோம். டாஸ்மார்க் முறை, அந்த டாஸ்மார்க் விசாரணை நடந்தவர் யாரெல்லாம் வெளிநாடு தப்பிச்சு வரணும், அப்ராட் யாரு போன கவர்மெண்ட் யார் ஆபரேட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ளை நண்பர்களும் பையன் நண்பர்களும் தான். இவர்கள் தான் அந்த கவர்மெண்ட்டே ஆபரேட் பண்ணாங்க. இவர்கள் தான் அந்த கவர்மெண்ட்டே வழிநடத்தினாங்க. யாரையும் அவர்களை பார்க்காமல் ஒரு சின்ன விஷயம் கூட நகராது. அதுல நீங்க மற்ற அதிகாரிகள் நம்ம குறைச்சல் என்ன பண்றது? கவர்மெண்டோட பாலிசி, அந்த முதல்வருடைய பாலிசி அப்படி இருக்கிறப்ப மற்றவர்களுக்கு குறைச்சல் என்ன பண்றது?